டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவருடைய லியோ படத்தில் ரொம்ப வைலன்ஸான சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. பெண்களை வந்து வெட்டுற மாதிரி, கொலை பண்ணுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வைக்கிறாரு. போதைப் பொருட்கள் வந்து அதிகமான அளவில் வந்து அவர் படங்கள் மூலயமா வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் காட்டுறாரு. அவர் படத்தை வந்து தடை பண்ணணும், அதாவது சேட்டலைட் டெலிவிஷன் டெலிகாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, டிவியில் கூட அவர் படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது. அவருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சைக்காலஜிக்கலி அவருக்கு வந்து கவுன்சிலிங் தரணும். ஏன்னா தொடர்ந்து அவர் படங்களில் இது மாதிரியான விஷயங்கள் காமிச்சிட்டே வராரு. அவருக்கு வந்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறதுனால ஒரு 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 சைக்காலஜிக்கலி ஒரு கவுன்சிலிங் தரணும் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா, மதுரை ஹைகோர்ட்டில் ஒருத்தர் ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்காரு, அதாவது ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காரு, அவரை வந்து சைக்காலஜிக்கலி கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல எனக்கு என்ன கேள்வி, எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுக்கிற படமாக இருக்கட்டும், இல்லை லோகேஷ் கனகராஜெல்லாம் ஒரு டைரக்டரா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அவர் மேலே கேஸ் போட்டவங்களாக கூட இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன். போதைப் பொருட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் டேப்லெட் ஃபார்மாகவோ இல்லை சாக்லேட் ஃபார்மாகவோ இல்லை பவுடராகவோ இல்லை டொபேக்கோவில் கலந்து யூஸ் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜ் வந்து சினி ஃபீல்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய சமூகத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்களா, இல்லை அவங்கெல்லாம் கெட்டு போனதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொன்று, நிறைய இளைஞர்கள் பார்த்தோம் அப்படின்னா சிவன் அப்படின்ற கடவுளே வந்து தப்பாக ஒரு விதமாக வந்து புரிஞ்சிக்கிட்டு, என்னவோ சிவன் என்ற கடவுள் வந்து ஃபுல் டைமாக வந்து ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணணும், அதுதான் வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி நிறைய பேர் டேட்டு குத்திக்கிட்டு, நாங்கள்லாம் வந்து சிவனோட புள்ள அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. நிறைய பேர் வந்து இந்த போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் போன்ற இயக்குநர்கள் தப்பாக காட்டினதுனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறாங்களா? இப்போ ஒரு சிவபெருமான் மேலே, இந்துக்களின் முக்கியமான கடவுள், இப்போ சிவபெருமான் மேலே வந்து ஒரு பக்தி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒன்று கோவில் போகணும், இல்லை திருவண்ணாமலை மாதிரி ஒரு ஆன்மீக தலத்துக்கு போய்ட்டு ஒரு கிரிவலம் பண்ணலாம், இல்லை கடவுளுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். இல்லை கடவுள் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு நல்வழியில் வந்து போகலாம். இதை பண்ணால் ஒரு நியாயம். அதை விட்டுட்டு சிவபெருமான் வந்து டேட்டு போட்டுக்கிட்டு அவரை வந்து தப்பாக சித்தரிச்சுக்கிட்டு இவங்க வந்து ஃபுல் டைமாக சில பேர் வந்து போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் வந்து லோகேஷ் கனகராஜ் போன்ற இயக்குநர்கள் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா சொசைட்டியில்? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கூட எவ்வளோ வந்து பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் கூட வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் அடிக்ட் ஆகி அவங்க ஒரு பெரிய ஆளாக இருந்தாங்க. அதை பார்த்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இங்கே சில பேர், நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் நிறைய பேர் வந்து நிறைய இளைஞர்கள் தப்பாக அதை வந்து அப்படியே இது பண்ணிக்கிட்டு அவங்களோட டிஷர்ட் போட்டுக்கிட்டு அவங்களுடைய பேண்டெல்லாம் கையில் போட்டுக்கிட்டு அது மாதிரி வந்து சுற்றிக்கிட்டு அவங்க வந்து ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகியிருக்காங்க இங்கே நிறைய பேர். ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஏதோ லோகேஷ் கனகராஜ் தான் வந்து இது போதைப் பொருட்கள்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுத்து சப்ளை பண்ணி இளைஞர்களை வந்து சீரழிக்கிற மாதிரி வந்து அவர் மேலே ஒரு விமர்சனம் வச்சா இது எந்த விதத்தில் வந்து ஒரு நியாயம்? அதே மாதிரி படத்தில் வந்து வைலன்ஸ் பயங்கரமாக இருக்குது, பெண்களை வந்து அடிக்கிறாரு, தலையை வெட்டுறாரு, இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து வரதுக்கு முன்னாடி, லோகேஷ் கனகராஜ் ஒருத்தர் இல்லைன்னே வச்சுப்போமே, இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ நியூஸ் படிக்கிறோம், நியூஸ் பேப்பரில் கூலிப்படை தாக்குதலால் பெண்கள் பாதிப்பு, இல்லை பெண் வந்து ஒரு பெண் கூலிப்படையை வந்து ஏவ விட்டு தன்னுடைய கணவரை வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு வந்து ரீசெண்டாக கூட வந்து நிறைய நியூஸ் நம்ம படிச்சுட்ருக்கோம். நிறைய வந்து எவ்வளோ இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ கேசஸ் இருக்குது, எல்லா இடங்களையும் வந்து கூலிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அந்த தாக்குதல் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே, இந்த வயலன்ஸு, இந்த வன்முறை எல்லாமே வந்து சொசைட்டியில் நடந்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இயக்குனர் வந்து எடுத்து காட்டுறாரு, அவரால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்து வருது, இது வந்து தவறான ஒரு பாதையில் கொண்டு போவோம் அப்படின்னா, அப்போ ஒரு டைரக்டர் வந்து படமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கணும். இவ்வளோ பிரச்சனை வந்து சொசைட்டியில் இருக்கும்போது, ட்ரக்ஸாக இருக்கட்டும், வயலன்ஸு, இது இவ்வளோ பிரச்சனை சொசைட்டியில் இருக்கும்போது ஒரு டைரக்டரோ இல்லை ஒரு ஆக்டரோ வந்து அவங்க படத்தில் பண்ணுற விஷயங்கள்னால தான் வந்து அது சொசைட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டாங்க. அதெல்லாம் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் குரல் கொடுக்கணுமோ அந்த பிரச்சனையை விட்டுட்டு சினிமாவில் ஃபிக்ஷனாக பண்ணுற ஒரு விஷயம். சினிமாவில் எப்படி பண்ணுறாங்க, ஒரு கற்பனையாக இல்லை ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி, இல்லை நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்த்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கற்பனையாக சில உண்மை சம்பவங்களை தழுவி ஒரு படமாக எடுக்கிறாங்க. அதை வந்து பார்த்துட்டு ஒரு படத்தை படமாக பார்த்துட்டு போகிறத விட்டுட்டு இது ஒரு பிரச்சனையாக பேசுகிறது எப்படி இருக்குன்னா, சொசைட்டியில் இருக்கிற உண்மையான பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனையை பார்க்கும்போது, இந்த மாவீரன் படத்தில் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, சிவகார்த்திகேயனோட மாவீரனில் யோகி பாபு சொல்லுவார், இவ்வளோ பெரிய பில்டிங்கில் வந்து உனக்கு அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறவர் ஏதோ வந்து ஒரு ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டோ இல்லை பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டோ இல்லை, ஒரு நல்ல சொசைட்டியில் ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல மனிதர். அதே மாதிரி கொரோனா டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஒரு ஹிட்டு KGF RRR மாதிரி ஒரு ஹிட்டு கொடுக்கறதுக்கே தவிச்சிட்டு இருந்த ஒரு காலம் அது. அந்த டைமில் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு நல்ல ஒரு கிரேட் டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஒரு விக்ரம்னு ஒரு படத்தை வந்து இறக்குறாரு.
அந்த படம் அப்படிங்கிறது தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ஹிட்டு. நான் வந்து ரொம்ப சினிமாவாக பேசலை இந்த இடத்துல. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய படங்கள் மாநகரம்லேருந்து இப்போ லாஸ்ட்டாக வந்த லியோ வரைக்குமே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாநகரம்லேயும் வந்து அந்த ஹீரோ அப்படிங்கிறவர் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக தான் இருப்பார். அதில் நடக்கிற சம்பவங்களை வந்து சில விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க, சில நடக்கிற வயலன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் அந்த படமாக இருக்கட்டும், இந்த கைதியாக இருக்கட்டும், கைதியில் 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷம் முன்னாடி ஒரு கெட்டவனாக இருந்த ஒரு கைதி கூட இப்போ வந்து திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கிறதா மாதிரி தான் ஒரு நல்ல விஷயமா காமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மாஸ்டர் படம், குடியால் இந்த ஆல்கஹாலால் அடிக்ட் ஆன ஒரு மாஸ்டர், அந்த மாஸ்டர் அந்த குடியை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சீர்திருத்த பள்ளியில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸு இந்த சின்ன சின்ன பசங்களெல்லாம் வந்து நீங்கள் குடிக்காதீங்கடா, இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதீங்கடா அப்படின்னு நல்ல வழியில் கொண்டு போகிற மாதிரியான ஒரு கதை தான் வந்து அதை போதிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இப்போ லாஸ்ட்டாக வந்த லியோவுக்கு முன்னாடி வந்த விக்ரம் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த படத்துலையும் சரி எல்லாமே நல்ல விஷயம்தான். அதில் ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் விக்ரம் படத்தில். என்னென்னா, கமல் சார் ஏஜென்ட் விக்ரம், அவருடைய பையன் பிரபஞ்சன்ன்றவர் ஒரு ஆஃபீஸர், இன்னொரு பக்கம் சந்தானா அப்படிங்கிற ஒரு சொசைட்டியில் ஒரு கிரிமினல், ட்ரக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவர், ட்ரக்ஸை வந்து அதிக அளவில் வந்து விற்கிறவர். இப்போது இந்த கேரக்டரும் ஒரு பாசிட்டிவான கேரக்டரும் ஒரு நெகட்டிவான கேரக்டரும் ஒரு சொசைட்டியில் உருவாகுது அப்படின்னா, அதுக்கு காரணம் அவனுக்கு உள்ளே திணிக்கப்பட்ட ஒரு ஐடியாலஜி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏஜென்ட் விக்ரம் அப்படிங்கிற கேரக்டரில் கமல் சார் வந்து சொல்லியிருப்பார். அந்த ஏஜென்ட் விக்ரம் கேரக்டர் நல்லதை தான் சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல ட்ரக்ஸே இல்லாமல் ஒரு நல்லதை வந்து எப்படி சொல்ல முடியும்? கமல் சார் வந்து நிறைய இதில் சொல்லியிருப்பார், ஒரு இடத்துல வந்து நம்ம பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை படமாக எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வரூபமாக இருக்கட்டும், இல்லை ஒரு உன்னைப்போல் ஒருவனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஏராமாக இருக்கட்டும், இந்த படத்துலலாம் ஒரு விஷயம் வேணாம், ஒரு விஷயம் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அப்போது அதில் இருக்கிற அந்த கலைக்களத்தில் இருக்கிற அந்த வயலன்ஸ், அந்த சம்பவத்தெல்லாம் எடுத்து காமிச்சு தானே அதை வேணான்னு சொல்ல முடியும். அப்போ கம்ப்ளீட்டாக ஒரு டைரக்டரை வந்து எடுக்காத அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவருடைய யூனிவர்ஸில் படம் பண்ணுறாரு. அப்படி பார்க்கும்போது அவர் இதுவரைக்கும் எடுத்த படத்தில் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நல்ல விஷயத்தை தான் போதிக்கிறாரு. அவர் சொன்ன நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து வைலன்ஸை காட்டுறாரு, அவர் வந்து இப்படி பெண்களை வந்து வெட்டுறாரு, குத்துறாரு, ட்ரக்ஸை வந்து இது பண்ணுறாரு. அது அப்படி பார்க்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு டைரக்டரை வந்து ஒரு தனி மனித தாக்குதலாக தான் வந்து இதை பார்க்கணும். ஏன்னா சினிமாவில் வெறும் லோகேஷ் கனகராஜ் மட்டுமா வைலன்ஸ் காட்டுறாரு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, ஜெயிலர் படத்தில் வந்து ஒரு தலையை வெட்டி போடுற ஒரு சீன் இருக்குது, அது வந்து வைலன்ஸாக யாருக்குமே தெரியலையா? அதே மாதிரி பில்லான்னு ஒரு படம், அஜித் சாரோட படம், அந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரக்ஸு மாஃபியா, இத்தனைக்கும் இன்னொரு கொடுமையான கேஸ் ஒன்று போட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து அவரோட படத்தில் லாரி இந்த வண்டியிலலாம் வந்து வேகமாக ஓட்டுறாரு அப்படின்றாங்க. இப்போது ஒரு படத்தில் கூட வந்து ஒரு லாரியை வேகமாக ஓட்டலனா இப்படி, இதே பில்லா படத்தில் அஜித் சார் வந்து காரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுவார். அப்போது அதெல்லாம் வந்து நம்ம ஒரு தப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வைலன்ஸை காட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க லோகேஷ் கனகராஜ். கேஜிஎஃப் படத்தையும் சலார் படத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹீரோ 2000 பேரை சுடுறாரு, 2000 பேரை வந்து கத்திலேயே வெட்டுறாரு. அப்போது இதெல்லாம் வந்து வைலன்ஸு, இது மேலெல்லாம் வந்து ஒரு கேஸு, இதெல்லாம் வந்து ஒரு மைனஸாக தெரியாமல் வெறும் லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான் வந்து ஏதோ வைலன்ஸை காட்டுற மாதிரியும், அது மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து இப்படிலாம் பண்ணுறாரு, இவ்வளோ வன்முறையை காட்டுறாரு அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று கிடையாது. தமிழ் சினிமாவில் கடந்த 40 வருஷங்களாக வைக்கிற ஒரு 35 வருஷம் 40 வருஷமாக வைக்கிற ஒரு விமர்சனம் தான். ஏன்னா கமல் சார் வந்து ஒரு ஆளவந்தான் பண்ணும்போதும் அவருடைய படங்களில் வந்து என்ன சொன்னாங்க, அவர் படம் வந்து லேடிஸ் பார்க்க முடியாத அளவுக்கு வைலன்ஸ் இருக்கும், தலை துண்டாக இருக்கும், லேடிஸை போட்டு அடிப்பார், சுடுவார், கொல்லுவார், இது மாதிரியான விமர்சனம்லாம் வந்தது. ஸோ இது மாதிரியான விமர்சனம் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்தில் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் வரது தான். உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா, இப்போ ரஞ்சித் அவர்கள் மேலே கூட என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, அவர் வந்து சாதி ரீதியாக படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போட்டால் படமே எடுக்கக்கூடாது அவர், ஏன்னா அவர் வீட்டில் தான் உட்காரணும். அதே மாதிரி பாலா அவர் வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் பைத்தியம் மாதிரி சைக்கோ மாதிரி எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. செல்வராகவன் அவரும் வந்து ஒரு சைக்கோ டைரக்டர்ன்றாங்க. ஏதோ ஒரு வகையில் இயக்குனர் செல்வராகவன் அவர்களோ, பாலா அவர்களோ, இல்லை இயக்குனர் ராம் அவர்களோ, இல்லை ரஞ்சித் அவர்களோ, லோகேஷ் கனகராஜ் அவர்களோ, அவங்க சின்ன வயசுலேருந்து எந்தெந்த விஷயங்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்களோ, எந்த விஷயம் அவங்கள ரொம்ப வந்து தாக்குச்சோ, அதை வச்சு தான் ஒரு படமாக அதில் வந்து வேணும் வேணாங்கிறத காட்டி எடுக்க முடியும். இதெல்லாம் வந்து இந்த இயக்குனர் இப்படி எடுக்கிறாரு, வைலன்ஸ் காட்டுறாரு, ஜாதியை வச்சு காட்டுறாரு, அப்படி காட்டுறாரு, இப்படி காட்டுறாருன்னு சொல்லிட்டு இருந்தோன்னா, இவங்க எல்லாருமே என்ன பண்ணோம், சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு வீட்டில் போயிட்டு அமைதியாக வந்து உட்காரணும், இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு தான் இவங்க வந்து போகணும். அதனால் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறவங்க அவங்க சொல்கிற விஷயத்த, அவங்களுடைய படைப்பை கூட வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா, அதுக்கு ஒரு கேஸ் போட்டால் இது வந்து எப்படி இதை அக்செப்டே பண்ண முடியாது. அது மாதிரி இப்படியெல்லாம் ஒரு வழக்கு போடுறது அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் அவருடைய வேலையே பண்ணக்கூடாது, அவருடைய படமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் வந்து இதை நம்ம பார்க்கணும். அண்டு லோகேஷ் கனகராஜ் ஒரு நல்ல ஒரு இயக்குனர், அவர் வந்து ஒரு தமிழ் சினிமாவுன்னு ஒரு பெருமை. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா,
அவரை வந்து ஏதோ இப்போ வாலி படம் பார்த்துருப்பீங்க, அதில் சிம்ரன் வந்து அவங்க தெளிவாக இருப்பாங்க, ஆனால் சிம்ரனுக்கு ஏதோ வந்து சைக்கலாஜிக்கலி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது லோகேஷ் கனகராஜ். அவர் பாட்டு ஒரு வேலையை பண்ணுறாரு, இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்து பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் வந்து ஒரு கால் பண்ணி ஒரு அப்ரோச் பண்ணி இன்றைக்கி பெரிய பெரிய ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு வராரு, இனிமேலும் கொடுக்கவும் போகிறாரு. அவர் பாட்டு ஷூட்டிங் வராரு, யாரே எந்த டிஸ்டர்பும் பண்ணல. ஷூட்டிங் முடிஞ்சுதா அவர் பாட்டு அவர் ஃப்ரெண்டு ரத்னகுமார் கூட திருப்பதியோ திருவண்ணாமலையோ ஏதோ ஒரு ஆன்மீக டூரோ ஏதோ ஒன்று போயிட்டுருக்காங்க 2 பேரும். அவர் பாட்டு அவர் வேலையை வந்து இந்த சொசைட்டியில் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஒரு டைரக்டர் மேலே கேஸ் போடுறது அப்படிங்கிற இந்த விவகாரம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இயக்குனருடைய வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு வேலையாக தான் இதை வந்து பார்க்குற மாதிரி தோணுது எனக்கு. ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் இந்த வீடியோவில். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து, இந்த லோகேஷ் கனகராஜ் இந்த கோர்ட் இஷ்யூவில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.